வணக்கம். இது வைப்ரண்ட் மூவி மேக்கர்ஸ். நம்ம கூட இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா ஐயா திரு அத்வைதானந்தா இருக்காரு. வாங்க அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். 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 அதிமுக கட்சியில தேமுதிக இருக்கு. பாஜக கூட்டணிக்கான வெற்றிடத்தை வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த 2026 தேர்தலில் தேமுதிகக்கு பாஜக சார்பில் இருந்து ஒரு தூண்டில் போடுவாங்களா? அவங்க கட்சியை தேமுதிக எடுத்துக்க பார்ப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு, நிச்சயமான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, சென்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, அதாவது எம்பி எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளுக்கும் சில அனுபவங்கள், பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒருத்தருக்கும் சில அனுபவங்கள் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த அனுபவங்களின் அடிப்படையிலும் இப்போ சாதாரணமா நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அரசியலை பத்தி பெருசா தெரியாதவங்க எல்லார்ட்டையும் கூட இதை பத்தி கேட்கும்போது அடுத்து கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அரசியல்ல எக்ஸ்பர்ட்ஸை விட்டுருங்க, சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு அடுத்து கூட்டணி தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நாலேஜ் வந்துருச்சு. ஏன்னா நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அதனால வாய்ப்பு இருக்கு. அதுல இன்னொரு சின்ன இது என்னன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ். இப்ப டிஎம்கே இப்ப இந்த இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை உள்ள கட்சிகள் எல்லாம் இப்ப புதுசா ஒரு கான்செப்ட், அப்படி கூட்டணி ஆட்சி அப்படின்னா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் நேச்சுரலி வரும். ஏன்னா யாருக்கும் தனி மெஜாரிட்டி பெருசா கிடைக்காது கூட்டணியில, எல்லாம் சேர்ந்துதான் மெஜாரிட்டி. அப்படி வரும்போது எல்லாருக்கும் ஆட்சியில் பங்குங்கிற வரும். ஆட்சியில் பங்குன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்பவே கிடைச்சாகணும் அதிகமா. அப்படி வரும்போது இப்ப டிஎம்கே தேமுதிக கூப்பிட்டு நான் அவனுக்கு 20 சீட்டு தரேன் அப்படிங்கும் போது பிஜேபி நான் அவனுக்கு 25 தரேன் அப்படின்னாக்க, ஏன்னா சூழ்நிலை இப்ப அப்படி ஆயிடுச்சு. அப்போ நேச்சுரலி 25 20 ரெண்டு பக்கமும் பலம் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா, இப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக திமுக தன்னுடைய பலத்தை கூட்டணி கட்சிக்குள்ள அமர்ந்த இதனால அது மனோபலை மாதிரி இருந்தது. அந்த மனோபலை இப்போ உடையும். இந்த சென்ஸ் இவங்க எந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போறதுதான் உங்க கேள்வி. அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் யார் அதிகமா தராங்களோ அதுல போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் சொல்றதுனால பாஜக பாமக ஆல்ரெடி அவங்க கூட இருக்கு கூட்டணியில, அவங்களுக்கு அதிகமா கொடுப்பாங்களா, இல்ல தேமுதிக அதிகமா கொடுப்பாங்களா, இல்ல இருக்க அமமுக கொடுப்பாங்களா? இப்ப சீட் ஷேரிங்க கிராஜுவலா ஸ்பிட் நடக்குமா, இல்ல மெஜாரா ஒரு அதிக லெவல்ல கொடுப்பாங்களா சீட்ஸ் எல்லாமே? இப்ப உட்கார்ந்து பேசும்போதே பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப டிஎம்கே ஒரு நல்ல ஆளுங்கட்சியா இருக்கு. எம்பி எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 40-50 லெவல்ல இருக்கு. அவங்க கிட்ட போய் இப்ப விஜயே இருக்காருன்னு வச்சுங்க, அவர் எனக்கு ஒரு 100 சீட்டை கொடு அப்படின்னா கொடுத்துருவாங்களா? ஆனா பாஜக அவர்களோட டார்கெட் எல்லாம் சென்ட்ரல். ஏன்னா இங்க சில உண்மைகளை பார்க்கணும். நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம என்னவா இருக்கோம், ஏற்கனவே டிஎம்கேல நல்ல மெஜாரிட்டியோட இருக்கு, எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும். அவங்க கிட்ட போய் அதிகமா சீட் கேட்கும்போது they will not give. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் கட்சியில சென்ற எலெக்ஷன்ல இப்போ கூட்டணி எல்லாருக்கும் ஜென்ரலா தமிழ்நாட்டில் எல்லா ஒரு ஒப்பீனியன், அரசியல்வாதிகளும் சரி ஜென்ரல் பப்ளிக்கும் சரி, காங்கிரஸ் அப்படின்னா அது டிஎம்கேவோட முதுகுல சவாரி செய்யுது, பிஜேபி அப்படின்னா ஏடிஎம்கேவோட முதுகுல சவாரி செய்யுது அப்படிங்கிற ஒரு காமன் ஒப்பீனியன். இதை திரு அண்ணாமலை அவர்கள் முதல்ல உடைச்சிட்டா இருக்கும். ஏன்னா கடந்த எம்பி எலெக்ஷன்ல இது வேண்டாம், நம்ம பலம் என்னதான் ரிஸ்க் எடுத்தாங்க. இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய ஒரு $1000 கொஸ்டினா இருந்தது. அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இதில் ரிஸ்க்குக்கே ஒன்றும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 0, 2-3 சீட்டு தான் அந்த கையில் இருந்தது. அப்போ ரிஸ்க் எடுத்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி எடுத்தாங்க. எடுத்துட்டு எம்பி எலெக்ஷன்ல பல இடங்கள்ல டு த சர்ப்ரைஸ் பிஜேபி செகண்ட் டு டிஎம்கே. ஒரு 8-10 இடத்துல 13 இடங்கள்ல 7 இடங்கள் டெபாசிட் எடுக்கிறாங்க. ஆமா, முக்கியமா கன்னியாகுமரி நாம் தமிழ் ஓட்டை பண்ணிட்டாங்க. அவங்க பிஜேபிக்கு எதிராக இந்தியாவில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளும் அப்போசிஷன்ல எல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டேட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த I புள்ளி N புள்ளி D புள்ளி I புள்ளின்னு ஒரு கூட்டணி உருவாக்குனாங்க. அது 526 இடமா பார்லிமெண்ட்ல. அதுல
மொத்தமாக எல்லாம் என்னன்னு பார்த்தா அப்பவும் பிஜேபி தானே முடியும். ஆமாம், இந்த யானை படுத்தா குதிரை மட்டம்ங்கிற லெவலில் பிஜேபி தான் இதே ஒன். என்னன்னா ஃபார்ச்சுனேட்லி அந்த அங்கேயும் பாருங்க, அந்த சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சப்போர்ட் பண்ணதுனால எனக்கு அது ஸ்ட்ரென்தன் ஆச்சு. இல்லைன்னா இதில் ஒரு இந்த குழம்பின குட்டையில் மீன் பிடிச்சலாமான்னு சில பேர் ட்ரை பண்ணாங்க. அந்த சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரையும் தம்பக்கம் எழுத்துக்கிட்டு தேர் இஸ் அ பாசிபிலிட்டின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அவங்கெல்லாம் ஒத்துக்கலை. இங்கேயும் வாய்ப்புகள் இருக்குது இந்த கூட்டணியில். அதில் என்னன்னு சொன்னால் ரூல் என்ன சொல்லுதுன்னா மைனாரிட்டி பிகம்ஸ் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாலிடாக டிஎம்கே கையில் ஒரு 40% ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே கையில் ஒரு 40% இருக்குது, ஈக்குவலாக இருக்காங்க. இப்போவும் அப்படி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷனில் நம்ம கிடைச்ச உண்மை. அப்போ அந்த மிச்சம் 40-40 80 பண்ணால் மிச்சம் 20 இருக்குல்ல, அதில் அது 10-15 யார் பக்கம் செய்கிறதோ வெற்றியை தீர்மானிக்கும். அதுக்கு பேர் தான் மைனாரிட்டி பிகம்ஸ் மெஜாரிட்டி. அதுக்கு தான் இழுக்கிறாங்க எல்லாரும். அதனால இப்போ வந்து டிஎம்கே வந்து சாலிடாக இருக்காங்க. அது எம்எல்ஏ சீட்லேயும் சரி, எம்பி சீட்லேயும் சரி. எதிர்க்கிற ஒரு கூட்டணிலையும் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாமகன்னா அன்புமணி ராமதாஸ், இந்த பக்கம் விஜய், அந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் ஏடிஎம்கேல வந்து எடப்பாடியார். இப்படி ஒருத்தருக்குமே நான் ஐ ஷுட் பிகம் பார்ட் ஆஃப் த நம்பர் ஒன் ஆஃப் த பார்ட்டி, அதாவது பிகம் தி கிங், சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ இப்போ கூட்டணி அமையணும் அப்படின்னா எல்லாம் விட்டு கொடுத்து எலெக்ஷன்ல நின்று தொகுதியை கரெக்டாக பங்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சு வராங்கல்ல. இப்போ வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு சமமாக கொடுத்துருவோம்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ 20 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கற்பனையில் வச்சுப்போம், எல்லாருமே வந்துட்டாங்க. இதில் விஜயும் வந்துட்டாரு, நாம் தமிழரும் வந்துட்டாங்க, எல்லாம் ஆளுக்கு ஒரு மொத்தம் 232. அதில் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக பிரிச்சுப்போன்னு பிரிக்கிறாங்க. அதில் ஜெயிச்சு வர்றதுங்கிறது குறைஞ்சிடும். இப்போ குறைஞ்சி வரும்போது அவங்க நான் தான் அடுத்த சிஎம்னு வர முடியாது. அதை வச்சு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். தேமுதிக சேருவாங்களா மாட்டாங்களா? கட்டாயம் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அகைன் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிசைட் பண்ண நினைக்கிறீங்களா? அதுதான் தீர்மானிக்குமா யார் வந்து சீட் கொடுப்பாங்களோ அவங்க பக்கம் வந்து கட்சி போகிற மாதிரி இருக்குமா? மொத்தம் இருக்கிற 232ல் ஒருத்தருக்கும் how they are going to divide that number of seats. அதில் சில ஏற்றத்தாழ்வுகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அதில் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கலைன்னா அவங்களும் கெட்டு போயிடுவாங்க, கூட்டணியும் கெட்டு போயிடும். இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்குன்னா, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து அப்படின்னா இதுல ஃபியூச்சரிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அதிமுக ஓவர்டேக் பண்ணிடுவாரு, லீட் எடுத்துருவாருன்னு பயப்படுறாங்க நிறைய பேர். இப்பவே வந்து தளவாய் சண்முகமாகட்டும், அப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி வந்து அதிமுக வந்து பாஜக பக்கம் நிறைய வந்து சபைக்குள்ளேயே பேசுறாங்கன்னு புடங்கள் பரவிட்டு இருக்கு. நான் அப்படி நினைக்கல. ஏன்னா திரு அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருப்பாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் பை அண்ட் லார்ஜ் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தட் பிஜேபி இஸ் பிளானிங் ஃபார் சென்ட்ரல் பாலிடிக்ஸ். ஐ மீன் அங்கே இருப்பார். தட் நாட் ஓன்லி இங்கே இல்லை, இந்த ஹோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனில் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாரு, அங்கே கூடுற கூட்டமே தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. காரணம் நாலேஜபிள். அதான் அறிவுடையோர் எங்கே சென்றாலும் சிறப்பு. அது மாதிரி அவர் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸில் கொண்டு போயிடுவாங்கன்னு தான் என்னோட ஃபீலிங். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த கூட்டணியில் இவங்க கொடுக்குற நம்பர் ஆஃப் சீட்ஸை டிஎம்கேவால் கொடுக்க முடியாது. ஏன்னா தேர் ஆல்ரெடி என்ஜாயிங் தம்பிங் மெஜாரிட்டி, போத் எம்எல்ஏ சீட்லேயும் சரி எம்பி சீட்லேயும் சரி. அதனால் கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு அவங்களும் பேசாமல் அப்போ இல்லை எல்லாம் அவங்களுக்குள்ள கூட்டணி ஆட்சி மாதிரி ஆகிடும். அப்போ ஆட்சியிலையும் பங்கு கேட்டாங்கன்னு வைங்க, அப்போ ஒன்று ஒன்றா பண்ணலாம். இந்த முதல் வருஷம் நான் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டரு, 2வது வருஷம் நீ சீஃப் மினிஸ்டரு, 3வது வருஷம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடும். இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களா? பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அந்த கூட்டணியிலே பலமான தலைவர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ விஜய் ஒரு ஆல்ரெடி ஹஸ் காட் அ நேம் அண்ட் ஃபேம் இன் சினி ஃபீல்ட். அது மாதிரி நம்ம பார்த்துட்டோம். திரு எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க எல்லாருமே அந்த சினி ஃபீல்டில் இருக்க ஒரு இதை வச்சு வந்துட்டாங்க. அது மாதிரி எல்லாமே இப்போ அன்புமணி ராமதாஸ்,
இஸ் தேர் ஃபார் அ லாங் டைம். நிறைய சேஞ்சஸ், நான் இன்னொரு விஷயம் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன். அதனால் இது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவு தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் தாங்க. அப்போ இதுல வந்து திரு விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்காரு, அவர் என்ன மாதிரி ப்ளே பண்ண போறாரு 2023 எலெக்ஷன்ல? இப்போ ஆல்ரெடி 4 முனை போட்டியா இருக்கு, இப்போ 5வது முனையா விஜய் அவர்கள் வராரு. அவர் வந்தாலும் என்ன மாதிரி கேமா இருக்கும்? அதாவது ஐ கேன் சே ஹி ஹஸ் காட் அ குட் ஓப்பனிங். அந்த சமீபத்தில் அந்த என்ன மாறுறது மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்த இதில் ஹி ஹஸ் ப்ரூவ்டு என்னன்னா எ குட் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. படம் ஹிட் ஆன மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த அந்த ஒரு மாநாடு நடக்கலைன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு 4 சீட்டு தரம்பாங்க. 4 சீட்டுக்கு இவர் வந்து இவரோட எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க ரசிகர்களும் சரி, அவங்க இப்போ இவங்களோட திரு விஜய் அவர்களும் சரி, எல்லாரும் ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஃபார் த த்ரோன், தட் இஸ் சிஎம் அப்படிங்கிறதுல செகண்ட் ஒப்பீனியன் இல்லாத அளவுக்கு ஸ்பீட்ல வந்து விஜய் அவர்கள் யார் கூட்டணி போக மாட்டாரு, அவரோட தலைமையில கூட்டணி அமைச்சுக்க ட்ரை பண்ணுவார். இல்ல இந்த கூட்டணியிலேயேங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை. யார் தலைமைங்கிறது இந்த கூட்டணி வந்து என்ன பொறுத்தவரை பிஜேபி தலைமையில தான் நடக்கணும். காரணம் என்னன்னா, அவங்க எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஏன்னு சொல்றது கூட தயாராகிடுவாங்க. பேருக்கு ஒரு 5 சீட்டு கூட, மீதி எல்லாம் நீங்களே பிரிச்சுங்க. காரணம் அவங்களோட டார்கெட் பாருங்க. எந்த மாதிரி இன்னும் தெரியலையா அவங்களுக்கு? அவங்க டார்கெட் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து கீழே இருக்கணும். ஆமா, எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை தான், எல்லா பிற கட்சிகளுக்கும் ஆசை தான். அதை செயல்படுறதுக்கு இப்போ மீதி எல்லாம் இப்போ விஜய் இருக்காரு, இப்போ நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும், நீ ஒரு 10 சீட்டு வச்சுக்கணும், ஒத்துப்பாரு அவரு? ஒத்துக்க மாட்டார். அது மாதிரி சூழ்நிலையில பிஜேபி அப்போ யார் தலைவனுங்கிறதுக்கு முதல் அறிகுறி வந்து விட்டு கொடுக்கணும், இழக்கணும். அந்த தனக்கு கீழே இருக்கிற டீமை ஒரு வழியா டெவலப் பண்ணி அது அல்டிமேட் கோல். இப்போ கொலிஷன் கவர்மெண்டா இருந்தாலும் கூட பாஜக வந்து இப்போ சப்போஸ் தேமுதிகவும் வந்து பாஜக கூட இணையறாங்க, பாமகவும் பாஜக கூடவே இருக்காங்க, அமமுகவும் இருக்காங்க, மற்ற இதர பெரிய கட்சிகளும் இருக்காங்க அப்படின்னா பாஜக கூட அவங்க வந்து மொத்தமா சேர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அந்த மாதிரி நிலைமைக்கு கொலிஷன் கவர்மெண்ட் நடத்துவாங்களா? அது வந்து பண்றதுனால நல்ல கேள்வி, இது ரொம்ப நல்ல கேள்வி. அது எப்ப டிசைட் ஆகும்னா, இப்ப எல்லாருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆசையை சொல்றேன், எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தாச்சுங்க. 232 சீட்டையும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தாச்சு. 20 சீட்டு கொடுத்துட்டோம். அதுல ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் கட்சி, நான் 3 பேர் தான் வந்திருக்காங்கன்னா அவங்க ஆட்சிக்கு போங்க நான் போய் உட்கார முடியும்? இல்ல, அப்படி சாத்தியம் இல்லை. ஏன்னா வந்து பாஜக தனி பெரும்பான்மையா வந்து 11.5% வாங்கியிருக்காங்க. எல்லாம் கூட்டி கழிச்சீங்கன்னா இந்த புதுசா கட்சி ஆரம்பிக்கிறப்போ சீமான் ஆரம்பிச்சாரு, பிஜேபி வந்து இத்தனை வருஷமா மல்லு கட்டினாங்க. எல்லாருமே அந்த 8, 10, 7, 8, 10 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால அந்த 10% வச்சிருக்கிறவங்களுக்கு அது பெருசா வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த கூட்டணியில இருப்பேன், ஆட்சியில் பங்குன்னா என்ன, 2 மினிஸ்டர்ஷிப் அவங்களுக்கு கொடுப்பான், 2 போஸ்ட் இவங்களுக்கு கொடுப்பான். இன்னும் மல்லு கட்டினாங்க அப்படின்னா துணை முதல்வர்பாங்க. அதுக்கும் ஒத்துக்கலைன்னா இன்னும் ஒரு வழிதான் இருக்கு, நான் 1 வருஷம் நீ 1 வருஷம் பிரிச்சுக்க வேண்டியதான். இதுல திரு சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறாரு. காரணம் என்னன்னா, அவர் வந்து எலெக்ஷனோட ஓட்டிங் கோட் வந்து அதிகமாட்டே போகுது. 3.5 இருந்தாரு, சாரி 1.8 இருந்தாரு, 3.5 வந்தாரு, 5.7 இருந்தாரு, 7.8, இப்போ 8.5 வரைக்கும் வந்துட்டாரு. 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆமா, இப்போ திரு விஜய் அவர்கள் உள்ள வந்ததுனால டெஃபினெட்லா அவர் அந்த 8.5 சொல்றீங்க இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணிட்டா இட் இஸ் ரியலி பெரிய சக்சஸ். காரணம் ஒன்று கீழே போகணும், இல்லை அப்படியே இருக்கணும். இந்த 2ல எது ப்ரிஃபரபிள், அப்படியே இருந்தால் நல்லது. இதையும் தாண்டி மேலே வர்றதுக்கு எனக்கு, ஏன்னா 5 முனை போட்டி இருக்கிறதுனால மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல, கம்மிதான். ஆனா விஜய் அவர்களோட ஓட்டும், சீமான் அவர்களோட ஓட்டும் மற்றும் திரு திருமாவளவன் அவர்களோட ஓட்டும், விசிகா அவர்களோட ஓட்டும் ஒரே மாதிரியான வாக்குகள் தான், ஐடென்டிக்கல் ஓட்ஸ் தான். ஆனா வந்து இப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டிட்டாருன்னா அவர் வென்றெடுக்க போற மொத்த வாக்குகளுமே விசிகா கிட்ட இருந்தோ நாம் தமிழ் கிட்ட இருந்தோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, விசிகான்றீங்க, அவங்களோட டோட்டல் மொத்த ஓட்டை 1% 2% தான். இந்த கூட்டணியில நிக்கிறதுனால விசிகான்றீங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களோட மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டை 2%, 2-3% தான். அது அந்த 2-3% வந்து டிஎம்கேவோட சேர்ந்ததுனால நம்ம இதுல எல்லாம் பார்க்குறோம். அது சேர்ந்ததுனால தான் அவங்க வந்து வெற்றிங்கிற அந்த கோலை டச் பண்ண முடியுது. இல்லை சார், இப்போதான் ரீசெண்டாக வந்து தனிப்பெரும்பான்மையா வந்து தகுதியெல்லாம் பெற்றிருக்காங்க. திருமணம் வந்து விசிகாக்கு வந்து தகுதி பெற்றுட்டாங்க
சின்னத்தை வந்து அவங்களே பானை சின்னத்தை வந்து அவங்களே வச்சுருக்க மாதிரி ஒரு தகுதி பெற்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் அப்படி வாங்கிருக்காங்க. நின்று ஒரு இடத்துல இன்னும் நிக்கலையே, அந்த பானை ஓட்டை வச்சு ஒரு எலெக்ஷன்ல இது நிக்கணும் இல்ல, நின்று எவ்வளவு வருதுங்கிற. அதாவது இது எப்படின்னா, எவ்ரி பார்ட்டி ஹேஸ் டு நெருப்புக்குள்ள தீக்குள்ள நுழைஞ்சு ஒரு எலெக்ஷன்ல அந்த தீயில நுழைஞ்சு வெளியில வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரியலா நடக்கணும். நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், திஸ் மே ஹேப்பன் தட் மே ஹேப்பன்ங்கிறதெல்லாம் இல்லை. அது என்ன நடக்குதுங்கிற அந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் அனாலிசிஸே வருது. அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சு தான் அனாலிசிஸே வருது. அது நம்ம வெயிட் அண்ட். அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் வந்து யோசிக்கிறாரோ? ஏன்னா இப்ப நம்ம திமுக கூட இருந்தோம்னா நம்ம ஷுவரா வெற்றி கிடைச்சிடும். இதுவே நம்ம அதிமுக கூட போனோம்னா எவ்வளவு சீட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஆனா வெற்றி கிடைக்குமான்றது டவுட்டா இருக்கும். அதனால நம்ம திமுக கூட இருக்கலாம்னு நினைக்கிறாரோ? இல்லை, அது இதுலயும் கூட பாத்தீங்கன்னா எகைன் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஏன்னா திருமாவளவனுக்கு இப்போ எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க? 6. அவர் எவ்வளவு தரேன்றாரு? அவர் 20 கூட தருவாரு. 20 தர முடியாது. கூட்டணி எகைன் அப்போ யார் யாரெல்லாம் வரப்போறாங்கிறத வச்சு தான் டிசைட் பண்ணணும். அப்ப 20 கொடுக்கும்போது அவங்க 20க்கு தான் போவாங்க. ஆனா வெற்றி அடையணுமே. இல்ல, வெற்றி வந்து இப்போ மறுபடியும் இப்போ டிஎம்கேயோட வெற்றியே கேள்விக்குறியா போச்சு இந்த இவங்க எதிர்த்து நிற்கிற ஆட்கள்னால. சரி, பல இடங்கள்லையும் நான் என்னன்னா டோட்டலா யாருக்கு மெஜாரிட்டி வரப்போகுது அதுதான். அந்த போட்டியில டிஎம்கேக்கு இப்போ நிறைய நம்பர் குறையும் இல்லையா? ஏன்னா அந்த 5 முனை போட்டியால. ஆமா, வாக்குகள் வித்தியாசமா குறைஞ்சா கூட வெற்றி திமுக தான் இருக்க போகுதுன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. 5 முனை போட்டியா வந்துச்சு அப்படின்னா திமுக ஒரு பக்கம். அப்படியே இல்ல, ஏன்னா நான் வந்து எந்த கட்சியும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டேட்டாவை பாருங்களேன், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் 20%, 20+, அந்த 2-3% அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அது எப்பவுமே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த மைனாரிட்டி பிகம்ஸ் மெஜாரிட்டின்னு. இந்த 20% டிஎம்கேக்கும் 20% ஏடிஎம்கேக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட். அதுல முன்ன பின்ன ஒரு 2%, 3%, அந்த 3% டிஃபரன்ஸ் தான் இப்போ காமிக்குது. முதலையும் கூட ஓவரால் ஓட்ஸ் வந்து டிஎம்கே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். ஆன் டோட்டல், இன் டோட்டல் அது மாதிரி குறைஞ்சிருக்கு. அதான் ஃபியூ பர்சன்டேஜஸ். வாட் ஐ மீன் இஸ் ஃபியூ பர்சன்டேஜ், கண்டிப்பா குறைஞ்சிருக்கு. 2-3%. அப்படி பார்க்கும்போது 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்காங்க. இப்போ பிரச்சனை வந்து இந்த 2 பெரும் கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 2 பெரும் கட்சிகளுக்கு யாரெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போறாங்க? அது கட்சிகள் நகர்த்தவா இல்ல புதுசா ஒரு கட்சி கொண்டு வருவோம்? ஜெயிக்கிறதுக்கு 2 கட்சிகளும் ஜெயிக்கணும். ஒண்ணு 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் வர முடியும். ஒண்ணு எடப்பாடி கூட்டணி அமைச்சு ஜெயிச்சு எடப்பாடி வரணும், இல்ல டிஎம்கே. ஏன்னா அந்த 20% ஓட்டு கையில இருக்கு, 2 பேருக்குமே இருக்கு. இது கூட யார் ஒட்டி மெஜாரிட்டி வந்து உட்காரணும். அப்படிங்கும்போது இந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது அந்த கூட்டணியில தான் இருக்கு. புரியுது. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கற்பனை உச்சத்துக்கு சொல்றேன். அதிமுக, தவேக, விசிக, பாமக கூட நாம் தமிழ் போட்டுக்கோங்களேன். இவங்க எல்லாரும் சேர்ந்தா ஆட்சி பிடிக்க முடியுமா? தேமுதிக நிச்சயமா பிடிப்பாங்க. ஆனா ஒண்ணு வேண்டாம் சார், எப்படி பிடிப்பாங்க ஜோசியம் எல்லாம் வேண்டாம், அந்த டேட்டா. இப்போ தவேக அது வந்து நிச்சயமா கேவலமா போனாலும் ஒரு 8-10% வந்துருவாங்க. பிகாஸ் ஆஃப் விஜய்னே வச்சுப்போம். 8% சொல்றீங்களா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி நானும் ஆசைப்படுறேன்னு வச்சுப்போம், வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு இந்த ஆல்ரெடி சீன் இந்த மாநாடுல பார்த்த மாநாடு கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம் தான். அது ஓட்டா மாறதுக்கு பேசுறாங்களே, அது வந்து விஜய் வராது, ஒரு பிரபலமான முகம். விஜய் வரதுனால கண்டிப்பா ரசிகர்கள் வருவாங்க, ஊர் மக்கள் வருவாங்க. ஆனா அதெல்லாம் வாக்கா மாறாதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுக்கு எனக்கு வயசு 68. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட சின்ன வயசுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் அப்போ வந்து கமலஹாசனோ இல்லை ரஜினிகாந்தோ யாரும் கிடையாது. நடிப்புன்னா சிவாஜி கணேசன், அந்த பக்கம் எம்ஜிஆர். இருமுனை போட்டி தான் அது நடிப்புல. எம்ஜிஆர் பாலிடிக்ஸுக்கு வரல. அப்போ இவர் வந்து என்ன பண்ண சப்போர்ட் பண்ணார் டிஎம்கேக்கு. திரு அண்ணாதுரை அவர்கள் இருக்கும்போது அண்ணாதுரை வந்து ஒரு தடவை எம்ஜிஆர்கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்க போறாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க கட்சிக்கு. அப்போ அண்ணா அவர்கள் சொன்னார், எம்ஜிஆர்கிட்ட பணமே வேண்டாயா, அவர் வந்து நம்மளோட எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து முகத்தை காமிச்சா போதும். ஆனால் அவருடைய அனாலிசிஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி அவர் முகத்தை காமிச்சாரு, ஜெயிச்சாங்க. டிஎம்கே ஃபஸ்ட்டாக வந்தாங்க. அதெல்லாம் அது மாதிரி சிவாஜி கணேசனும் ஒரு காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் களத்தில் குதிச்சார். குதித்த உடனே அங்கே 2-3 லட்சம் இதே மாதிரி கூட்டம் கொண்டாங்க.
அப்போ சிவாஜி கணேசன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். என்ன சொன்னார்னா, இந்த கூட்டம் பிரமிப்பா இருக்கு, இப்பவே நான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்கிற மாதிரி சொன்னார். ஆனா இதே சினி ஃபீல்ட்ல அப்ப ஷோ இருந்தாரு, திரு ஷோ அவர்கள் இருந்தார் இல்லையா, அவர் இவருங்கெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜிலாம் நடிப்புல எப்படி ரொம்ப நம்பர் 1ல இருந்தாங்களோ அது மாதிரி அரசியல் ஞானத்துல ஷோ வந்து இன்னைக்கும் யாரும் பீட் பண்ண முடியாது. அவர் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நண்பர் சிவாஜி கணேசன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. இங்கே வந்து அந்த 3 லட்சம் பேரும், அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அந்த 3 லட்சம் பேரும் சிவாஜி எங்கே எலெக்ஷன் நிற்கிறாரோ அங்கே வந்து ஓட்டு போட போகிறதில்ல. இவங்க தமிழ்நாடு முழுவதுலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த அது மாதிரி இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து 4 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். அவர் பேசி எனக்கு தெரியாது, தோராயமா 4 லட்சம் வச்சுக்கோம். 232 தொகுதியிலேருந்து அவங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க. இந்த 4 லட்சம் ஓட்டையும் 232 தொகுதியில் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஒரு 1700 ஓட்டு தான் வருது. இந்த 1700 ஓட்டுங்கிறது அதை வச்சு நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்போ கண்டிப்பா திரு விஜய் அவரோட அந்த அரசியல் வருகை வந்து வெற்றுமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லை, எந்த ஒரு மோதலும் இல்லை, எந்த ஒரு தேவையும் இல்லாத ஒரு அரசுக்கு வராரோ, தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மட்டும் அரசுக்கு வராரு, இல்லை அவர்கிட்ட வந்து ஒரு கொள்கை அடிப்படையில வந்து குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியும் சொல்றாங்க, ஒண்ணு அந்த பக்கம் நின்று இந்த பக்கம் நின்று டைரக்ட் சித்து வரும்னு சொல்றாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைலாம் வர்றாரு. இதனால அந்த கொள்கை அடிப்படையில விஜய் அவர்கள் வந்து தெளிவா இல்லாம இருக்காரு. இல்ல, கொள்கை அடிப்படையில அவங்க கிட்ட இருந்து அந்த கட்சியில அவர்கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அண்ணா சொன்னது. அண்ணா இல்லைங்க, திருவள்ளுவர். அது அண்ணா சொன்னார். அண்ணா இல்ல, திருவள்ளுவரோட குரல். எல்லா உயிர்களும் சமம், நான் அது மாதிரி சமமா நடத்துவேன் அப்படின்னாரு. இந்த எஸ்வி தேவர் கூட ஒரு கிண்டல் அடிச்சார். அதை என்னன்னா, இவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் சமம்ன்றாரு, இவர் கேரவானுக்குள்ள எல்லாரையும் உள்ள விடுவாரான்னு அவர் பிடிச்சாரு. அது வேடிக்கை. அவர் எப்பவுமே ஒரு ஹாஸ்ய நடிகர். ஜோக்கா அவர் விட சொல்லியிருக்கலாம், ரொம்ப நண்பர்கள், இருவரும் நல்ல நண்பர்கள், அதனால ஜோக்கா கூட சொல்லியிருக்கலாம். அதனால தலைவன்னா என்னை பொறுத்தளவில், நான் என்னுடைய ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம், நான் வந்து ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், புராணம் பூரா கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பகவத்கீதையை 5 தடவை படிச்சிருக்கேன். அதனால உள்ளே நுழைஞ்சு இந்த வெளியில் வந்த என்னுடைய அனுபவம், விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறதில்ல, கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்குறதில்ல. இப்போ டிஎம்கே வந்து விட்டு கொடுக்கலன்னா கெட்டு போகும். இவங்க வந்து ஏன்னா காரணம் என்னென்னா, டிஎம்கேக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, they have the thumping majority of MLAs and MPs. அவங்க வந்து விட்டு கொடுக்கறதுங்கிறது கஷ்டம் அவங்களுக்கு. பிகாஸ் they already established, they have a strong. பட் இது அதே மாதிரி ஏடிஎம்கே அங்கே தான் உதைக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அவங்கள்ட்ட 20% மொத்த தமிழ்நாடு ஓட்டில், இவங்ககிட்ட 20%, 20-40 ஆச்சு, மிச்சம் 60. இந்த ஓட்டில் வந்து இன்னொரு பிரச்சனை, ஓட்டே போட மாட்டேங்கிற அடம் பிடிச்சி நிற்கிறவங்க ஒரு 20 பேர், 20% இருக்காங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து நம்ம இன்னொரு இந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாலிடிக்ஸ்னு வச்சுட்டு 80 கூட ரீச் பண்ணிட்டோம். ஒரு 20% யாரு கூட சேர மாட்டான். அந்த 20 கழிச்சிருங்க. அந்த 20 கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் இவங்ககிட்ட 20, இவங்ககிட்ட 20, 40. அது 20 போச்சு, 60, மிச்சம் 40. அந்த 40 சீமான எப்படியும் நீங்க 8%, 10% வைங்க. அப்புறம் இன்னும் யார் இருக்கா? விஜயும் ஒரு 10% வச்சுப்போம், நல்லதே நினைப்போம், உயரவே நினைப்போம். மிச்சம் யார் இருக்கா? பாஜக வச்சிருக்காங்க. இந்த ஆன்சர் இப்பவே ரிசல்ட் நம்ம எழுதிடலாம். ஒரு நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பெரிய விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேளுங்க. இந்த கருவிலே திருவுங்கிறதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு உதாரணம். அவருக்கு லேபரேட்டரி கிடையாது, டெலஸ்கோப்பும் கிடையாது. அவருக்கு என்ன தெரியுமா கேட்பாரு? ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா ஒரு உயர் பேப்பர், ஒரு பேனா. உலகின் தலை சிறந்த சயின்டிஸ்ட் ஒண்ணுமே வேணாங்க, ஈக்குவேஷன் தான் எல்லாம், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். திருமாவளவன் வந்து இப்போ ரீசெண்டா இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு. அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது வந்து காரணம் வந்து திமுக கிட்ட இருக்க தன்னோட சீட்ஸை வந்து அதிகரிக்கத்தான் பேரம் பேசுறாரு மறைமுகமா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது ஒரு ரீசனா திமுகவுக்கு வந்து சீட்ஸ் அதிகமா கொடுக்க முடியாம இருக்குமோ? சீட் ஷேரிங் வந்து அதிகமா திமுக கொடுக்க முடியாம இருக்குமோ? அதனாலதான் இந்த விசிக வந்து இந்த மாநாடு நடத்துறாரு. இல்ல, அப்படி இல்ல. இது அது ஒரு ஆங்கிள். நம்ம நினைக்கிறது எல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிறது இதுல ஒரு உண்மையும் இருக்கு, போய் நாட் ரியலி. அப்படியாவது ஒரு புள்ளிய வச்சு ஒரு ரவுண்டு போடுங்க, அந்த பாதியா அப்படிங்க,
180 டிகிரி, நடுவில் ஒரு கோடு போடுங்க 90 டிகிரி. இப்படி அந்த புள்ளியில பல மேக்சிமம் எவ்வளவு உங்களால போட முடியும்னா 360 டிகிரி. ஸோ இப்போ நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள்லாம் அந்த 1 டிகிரி 2 டிகிரி அளவுல உண்மை. அப்போ ஒரு முழு உண்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 360 டிகிரிங்கிற கோணத்துல அந்த பிரச்சனையை ஆராயணும். அப்படி ஆராயும் போது நீங்க ஒரு அபிப்பிராயம் சொல்றீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எம்ஜிஆர்கிட்ட வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்து ஜேபிஆர் இருக்கும்போது அவரை பத்தி என்ன நினைச்சாங்க, அவர் என்ன மாதிரி அவரோட அந்த கேரியர் ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாருங்க. இந்த பக்கம் உடையார் அவர்கள் அவர் என்ன மாதிரி ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இன்னைக்கு ஜேபிஆர் அப்படின்னா அவர் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்ணிட்டாரு. கல்வியின் தந்தை தமிழ்நாட்டில். அவருக்கு என்ன பேர் கொடுக்க சொன்னீங்கன்னா கல்வி தந்தை. ஆனால் அவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி அந்த பக்கம் அவர் மருத்துவ தந்தை அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாற்றங்கள் வந்து அது மாறாமல் வரும். ஏன்னா திரு திருமாவளவர்களே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் என்னதான் வந்து மக்களுக்கு வந்து இது ஃப்ரீ அது ஃப்ரீ அந்த திட்டம் இந்த திட்டம் என்னத்தை கொடுத்தாலும் இந்த குடிபோதைகள் இருக்கிற வரைக்கும் அந்த திட்டத்தை அவர்களே பயன்படுத்த முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த மது ஒழிப்புன்றது சாத்தியம் சொல்றீங்க தமிழ்நாட்டுல? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த கவர்மெண்ட் வந்து அதை நம்பித்தான் நான் கவர்மெண்ட் நடத்த முடியும், அது இல்லைன்னா நடத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் மாறணும். இன்னொரு பெரிய கொடுமை, இந்த எல்லாருமே மது வேண்டாம் வேண்டாங்கிறான். பட் அவங்களோட பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் இன்கமும் அந்த மதுவிலேருந்து தான் இருக்கு. ஃபேக்டரி மூலமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த அதனோட வருமானத்தை இழக்க விரும்பல. இந்த பக்கம் அப்படி இருக்கு. இதுல இருந்து மாற்றங்கள் வரணும். சார், பாமக கட்சி இருக்கு. பாமக கட்சியில வந்து இப்போ ரீசெண்டா திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு. இது வந்து பாஜகவை விட்டு விலகி அதிமுக கூட சேர்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு பிரிவு உருவாக்கி வச்சிருக்காரு தன்னோட தொண்டர்கள் மத்தியில. அது பழையன கழிதல்னா இப்போதைக்கு பழசு வந்து டிஎம்கே கூட சொல்லலாம்ல இருந்தாங்க. அது கழிய போது புதிய புகுதல்னு கூட சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட இருந்தாங்க, புதுசா வந்து பாஜக கூட தான் இருக்காங்க. அப்போ இன்டாக்டா இருக்குன்னு சொல்றீங்களா பாஜக கூட்டணி உடையாம? பாசிபிலிட்டிஸ் சார். சார், இதுல வந்து திரு பன்னீர்செல்வமோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ரீசன் என்னன்னா, அவர் வந்து அதிமுக தன்னோடது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து கரைவெட்டி கூட கட்டக்கூடாது, அதிமுகவோட கரைவெட்டி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எப்படி அதிமுக இன்னும் காதலிச்சிட்டு இருக்காரு பன்னீர்செல்வம் அவர்கள்? இல்ல என்ன, ஏன்னா இப்ப நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்கணும். ஒரு பக்கம் கட்சியில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் தனிப்பட்ட நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இட் இஸ் அ பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பிட்வீன் த 4 லீடர்ஸ். லைக் ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் பன்னீர்செல்வம், இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார், இன்னொரு பக்கம் திரு டிடிவி தினகரன். 4 பேருக்குள்ள பிரச்சனை. 4 பேரும் உட்காந்து பேசினா அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு மீதி 3 பேரும் ஒன்னா போயிடுவாங்க. இவர் ஒத்துக்க மாட்டாரு, எடப்பாடி அவர்கள். அதாவது அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் கொண்டு வந்தா இப்போ சட்டப்படியாகவும் அம்மையார் அவர்கள் வந்து இப்போ சப்போஸ் இந்த 4 பேரும் கூட்டணி அமைச்சு ஒன்னாயிட்டாங்கன்னு வைங்க, உடனே அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. ஆமா, ஏன்னா சட்டத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இன்னொரு 4 இயர்ஸ்க்கு ஏதோ இருக்கு. அது மாதிரி அப்ப துணை பொதுச் செயலர் ஆகிறதுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு சசிகலா அம்மையார் சொல்றீங்க. எலெக்ஷன் நிக்க முடியாது, அவர் வந்து சிறுக்கி போயிட்டு வந்ததுனால அவங்க நிக்க முடியாதுன்னு சொல்றீங்க சசிகலா அம்மையார். இல்ல, அதனால என்ன ஆகும்னா இதை ஒத்துக்க மாட்டேன் இந்த 3 பேரும் எஸ்ன்னு ஒத்துருவாங்க. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு, எடப்பாடி அவர்கள். அவங்க யாராவது ஒருத்த வந்துட்டா கூட தன்னோட தலைமைக்கு கேள்விக்குறியாரு. அப்ப அப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எம்பி எலெக்ஷன்ல இவர் தனியா நின்ன மாதிரி திரு பன்னீர்செல்வம் தனியா நின்னாரு. அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா நின்றுட்டு இருப்பாரு. அவரும் ஒரு அந்த டிடிவி தினகரன் அவர்களும் எங்கேயாவது தன்னோட ஆட்களை வச்சு அங்கங்க தனியா இருக்கும். ஓட்டு பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இது பாஜக வந்து திட்டமிட்டு செய்தா சார்? இப்ப திரு டிடிவி அவர்கள் அப்புறம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து உடைச்சு அதிமுகவை பிளவுபட்டாரு. இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா
பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ பாஜக பிரிக்கவே இல்லை. ம். அவங்க திட்டமிட்டல் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அவங்க திட்டமிட்டு சேர்த்து வைன்னு தான் சொன்னார். இப்போ இவர் வந்து பன்னீர்செல்வம் இவர் அண்ணாமலை. இபிஎஸ் அவர்கள் இந்த மீதி காலத்தை அம்மையார் மறைஞ்சதுக்கு அப்புறம் மீதி காலத்தை ஓட்டுனதே பாஜகவோட முழு சப்போர்ட்டால. ஆமா. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமா, ஆமா. அதனால அவங்க ஏன் பிரிக்க போறாங்க? ம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ திரு கமல் அவர்கள் கட்சி வந்து திமுக கூட முழுமையா இணைச்சிட்டாரு. ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு தாண்டி அவருக்கு என்ன மாதிரி எதிர்கால சுபிக்ஷமா இருக்குமா? இப்போ ஜோசிய மாதிரி சொல்லுவாங்க. நேத்தியோ முந்தானால ஒரு சின்ன யூடியூப்ல ஒரு விஷயம் பார்த்து கமலே பேசியிருக்காரு. ம். அவர் மறுபடியும் நடிக்க போயிட்டாரு ஆமா. அப்படின்னு சொல்லி அதை யாரோ கிண்டல் பண்ணி, நான் என்ன பின்ன என் வாழ்க்கைக்கு வந்து கவர்மெண்ட் கஜானால இருந்த காசு எடுக்க முடியும், நான் நடிச்சுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்கும் சொல்லிட்டாரு. அது ஒரு ஃபேக்டும் கூட. உண்மைதான். ஏன்னா எல்லாருக்கும் பகவான் வந்து இப்போ இதே பாருங்க, சிவாஜி கணேசன் பிரமாதமான நடிகர், நல்ல மனுஷன், ஆனா வர முடியலையே. ம். அது மாதிரி காட் ஹஸ் கிவன் எவ்ரிஒன் டு, அதுல யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கு ஒரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே அருகில் இருப்பாயடான்னு கேபி சுந்தராம்பாள் வந்து நம்ம வேகக்கவி காளிதாசில் படத்துல பாடினாங்க. ம். இந்த மாதிரி எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு லைஃப்ல. அது கமலே ஒத்துக்கிட்டாரு, நான் வந்து மறுபடியும் நடிக்க போறேன் அப்படின்னு. அதனால அரசியல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கூட்டணி எங்கேயாவது போயிட்டு ஒரு எம்பி சீட் எம்எல்ஏ அதுக்கான அவசியம் அவருக்கு இல்லை. இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு விஜய் அவர்கள் மேல பெரிய சந்தேகமே வருது. இப்போ கமல் அவர்கள் வரும்போது மாற்றம் இவர் தான் மக்கள் நம்பும் போது கடைசியா வந்து ஒரு சீட்டு காட்டி திமுக கிட்ட தன்னோட கட்சியை அடமான வச்சுட்டாரு. இப்ப அதே மாதிரி பிம்பம் விஜய் அவர்களுக்கும் வருமா? அது வந்து அவர் அதாவது அதைத்தான் சொல்லுவேன் சார், திரும்ப திரும்ப நான் சொல்றது, விட்டு கொடுக்குறவன் கெட்டு போறது இல்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுக்குறது. இது வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு சம்பந்தமே கொஸ்டின் பதிலா இருக்கு. ஆமா, அப்படிதான். இப்போ காலம் பதில் சொல்லுவோம் உங்களுக்கு. ம். ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிடிவாதமா நான் தான் முதல்வர்னு கையில ஒரு 10 சீட்டை வச்சுட்டு நான் தான் முதல்வர்னு சொல்ல முடியாது. ம். அது ஆசையா வேணா இருக்கலாம். அங்க இந்த டேட்டா எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தானே பார்க்கணும். உண்மைதான். ஏன்னா வந்து நடிகர்கள் மத்தியில வந்து திரு விஜயகாந்த் அவர்களும் சரி, கமல் அவர்களும் சரி, கூட்டணி பத்தி அவங்க பேசவே இல்லை. ஆட்சி தொடங்கும் போது முடியும் போது நான் தான் முதலமைச்சர் சொன்னாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் மட்டும் மாற்றா இல்ல, நான் வந்து கண்டிப்பா தனியா ஆட்சி பிடிக்க முடியாது, கூட்டணி உதவி தேவை அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டு வராது. சோ இதனாலேயே வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரிவு இருக்கு நம்பலாமா? இல்ல, அது அவரை இந்த கேள்வி எல்லாரும் கேட்டாங்க. அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவர் பின்னால் அந்த புஷி ஆனந்த் எனக்கு தெரியாது, ஏன்னா பாலிடிக்ஸ் எனக்கு பெரிய அவர் தான் எனக்கு பின்னாடி இருக்காரு. he has got lot of experience, knowledge, experience, contacts, etc. அவரே அதிமுகவுல எம்எல்ஏ வந்தவர் தான். ஆமா, அதனால அந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு இருக்காங்க, ஒரு பெரிய ரசிகர் பட்டாளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். திடீர்னு திரு சீமான் அவர்கள் வந்து விஜய ரொம்ப விமர்சனம் அதிகமா ஆறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தம்பி சொல்லிட்டே இருந்தாரு. எப்போ அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதோ அப்போல இருந்து பயங்கரமா சாடுறாரு விஜய் வந்து. ஆனா இப்பவும் கூட அவன் என் தம்பி தான், ஆனாலும் வந்து கொள்கை ரீதியா வந்து உடன்பட்டு போகல, அதனால விஜய் வந்து எதிரி இடத்துல விற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் இருக்கு. எல்லா விஷயத்துலயுமே ஒரு கொள்கையில ரொம்ப எதிர்பார்ப்பாரு. தடால்னு திருவள்ளுவர் வந்து என்னுடைய கொள்ளு பாட்டம் பாரு, எள்ளு பாட்டம் பாரு, எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்துப்பாரு. ரஜினிகாந்தையே கண்ணா பின்னான்னு எதிர்த்தாரு. அவர் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே, அது ஊர் அறிஞ்ச விஷயம். அப்புறம் வல்லைன்னு தான் திருப்பி அவர் எங்க அண்ணன் மாதிரி அரசியல்ல குரு, சினிமால குருன்ட்டாரு. அது மாதிரி இதெல்லாம் ஒரு பயம்தான். இப்போ வந்து விஜயினால தன்னோட வாக்கு வங்கி சரியா போகுதுன்னு சீமானவர்கள் உணர்றாரா? நேச்சுரலி சரியும் இல்ல. எங்கிருந்து ஒரு வாக்கு எடுப்பாரு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் எங்கிருந்து வாக்கு எடுப்பாரு? புதுசா ஒரு ஓட்டு ஒரு கட்டப்படுத்தி ஆகணும். அதைத்தான் அந்த இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு மாநாடு. அதுல இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஆனா அந்த இளைஞர்கள் பெரும்பாலுமா விசிகா அனுப்பப்பட்ட இளைஞர்கள், விசிகா அந்த இளைஞர்கள் தான் அந்த மாநாட்டுல இருந்தாங்க சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு தலைவர் பேர சொல்றாரு, பெரியார் பத்தி பேசுறாரு, சத்தம் வரல. அப்புறம் வேலுநாச்சியாமையை பத்தி பேச சத்தம் வரல. திரு அம்பேத்கர் அவர்கள் பேசும்போது பயங்கர ஒரு கரகோஷமா இருந்துச்சு. சோ அதுவே புரிஞ்சுக்கலாம் அது விசிகாவோட கூட்டமும் ஒருவேளை. அதுதாங்க திரும்ப நீங்க, நான் ஓப்பனா சொல்லட்டுமா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியே சொல்லிட்டுமா? இல்ல
பேஸ்ட் ஆன் ஜோசியம் இல்ல, பேஸ்ட் ஆன் அரித்மெட்டிக். ஆமா அரித்மெட்டிக். நம்ம அதுக்கு தான் சொன்னேன், நீங்க சம்பந்தம் இல்லாம ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுக்கிறீங்கன்னு. அதுக்கு தான் சொன்னேன், அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒரு பேப்பரு, ஒரு பேனா, அந்த டேட்டா, அவர் எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ், அதைத்தான் அனலைஸ் பண்றோம். அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு பலம் நிரூபிக்காத கட்சி தான் சொல்லணும், டேட்டாவே கிடையாது. அதை நம்பி எப்படி அதிமுக அவர்கள் வந்து அதிமுக ஒன்றிணைந்தாருன்னா டெபுட்டி சிஎம் 60 சீட்டுன்னு மக்கள் வந்து கணிக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர்டுவா இல்லையா? ஆமா, 60 எல்லாம் அதான் சொன்னேன். இந்த டெல்லியில கெஜ்ரிவாலுக்கு ஒண்ணு இருந்தது இல்லையா, அங்க அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, அவரை பார்த்துக்கிட்டு இவர் கெஜ்ரிவாலை கொண்டு ஓட்ட போட்டான். இத்தனைக்கும் பிஜேபியும் தூக்கி போட்டானுங்க, காங்கிரஸையும் தூக்கி போட்டானுங்க, போட்டுட்டு கெஜ்ரிவால். அது மாதிரி ஒரு மிராக்கிள், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடந்தா நல்லதுதான், நடக்கட்டும். அண்ட் அட் லாஸ்ட் வந்து சார், பிஜேபியில வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நவம்பர் 28 வர போறாரு, தமிழகத்துக்கு வரவிருக்காரு. லண்டன் படிப்பு முடிச்சுட்டு வர போறாரு. அவரோட வருகை வந்து கட்சிக்குள்ள மத்த பிற கட்சியில வந்து ஒரு அதிர்வு இருக்குமா, இல்ல எந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க செயலை வந்து ஈடுபடுத்துவார் இந்த அரசியல்? அவரோட கெப்பாசிட்டியை வந்து he has already proved his entire talents in the existing days, number of days. இப்போ லண்டனுடைய இந்த படிப்பு, அங்க அவருக்கு இருந்த ஆரவாரம், கூட்டம், யாருன்னு தெரியாத எப்படிப்பட்ட கேள்விப்பட்டேன்னு போய் அங்க கூட்டிட்டாங்க. எல்லாருக்கும் பொறுமையா இருந்து அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு 4 hours 5 hours அவங்களோட செல்ஃபி எடுத்துட்டு, போட்டோ எடுத்துட்டு, கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொல்லி ரொம்ப பொறுமையா அமைதியா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது ஒரே வரி, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. அதே மாதிரி வந்து அண்ணாமலை இல்லாதது வந்து ஒரு வெற்றிடமா பாக்குறோம் மக்கள் வந்து. ஏன்னா எதிர்கட்சியா வந்து யாருமே செயல்பட மாட்டாங்க. அவர் ஒருத்தர் இருந்த போது தினைக்கும் ஒவ்வொரு நாளும் திமுக வந்து ஒரு சவக்குள் இருந்த மாதிரி பயம் இருந்துச்சு. இப்போ ஒரு குளிர் விட்டு காஞ்சிட்டு இருக்காங்க அவர் இல்லாத. அந்த ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி அவர்கள் பயன்படுத்த மாட்டாரு. ஒருபோதும் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்கட்சியாவே நடந்துக்க மாட்டாரு. அந்த ஒரு குற்றப்படியும் வந்து எடப்பாடி அவர்கள் மேல இருக்கு. அண்ணாமலைக்கு இந்த தமிழகம் திரும்பும் போது இந்த எதிர்கட்சியோட சிறப்பு வந்து அவர் உணர்வாரா, என்னென்ன செய்யணும் அப்படின்னு, இல்ல புது புது விஷயங்கள் யூகங்களை அவர் வகுப்பாரா? இல்ல, அண்ணாமலை வந்து ஒரே ஒரு ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். ஒரே ரொம்ப தீவிரமா இருக்கிறது வந்து, நீங்க லண்டன்ல கூட பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அங்க போய் சொல்றாரு, முதல்ல கையெழுத்து இந்த அறநிலையத்துறை ரிமூவ் பண்ண அப்படின்னு அங்க போய் சொல்ல வேண்டிய, அதுக்குள்ள மனசுக்குள்ள அவருக்கு அதுதான் இருக்கு. எப்படியாவது இங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு வந்து இந்த டாக்ஸேஷன் அது இது எல்லாத்துலேயுமே இந்த அதர் கம்யூனிட்டி, அதர் ரிலீஜனுக்குலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இங்கே இல்லை. ஒரு பக்கம் அந்த மாதிரி நிறைய தாட்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸு. அதில் வந்து அங்கே போய் சொல்கிறார், அதை நான் வந்து ஆட்சிக்கு வந்தாக்க முதல் கையெழுத்து அதில் தான். அண்ட் he has got a vision goal in developing the entire பாரதம். பிகாஸ் ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, டு ஸ்ட்ரெங்தன் மோடி ஹேண்ட், டு ஸ்ட்ரெங்தன் மோடி ஹேண்ட், எல்லாரும் சொல்றாங்க. அது மாதிரி அந்த அந்த ஒரு விஷயத்துல ஒற்றுமை பாஜக ரொம்ப, மீதி கட்சியில எல்லாம் பின்னால் இருந்து காலை பிடிச்சிக்கிட்டு விட்டுருங்க. அது இல்லை அங்க. அது அண்ணாமலை வந்து டெல்லி பாலிடிக்ஸ்லயும் போய் சைன் பண்ணுவார். இங்க இல்லைன்னா கூட அவர்கிட்ட டெல்லி பாலிடிக்ஸ்ல இருந்துகிட்டு, இப்போ டெல்லியில இருந்து மோடி வரன்னா டீப் நாலேஜ் இங்க இருக்காது. தமிழ்நாடு அந்த மாதிரி அண்ணாமலைக்கு இருக்கு அந்த நாலேஜ். ஆனா அண்ணாமலை வந்து விரும்புவது தமிழ்நாடு தானே? இல்ல, அதாவது அவர் வந்து ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, இல்லைங்க, இப்ப டெல்லிக்கு போயிட்டாருன்னா தமிழ்நாடும் டெல்லிக்குள்ள, டெல்லி போயிட்டா ஒரு பிஎம் கேண்டிடேட் சொல்றீங்களா? இல்ல, அதுக்கான வளர்ச்சி இப்போ அது உடனே கிடைச்சிடுமா? தமிழகத்துல வந்து ஒரு சிஎம் இருந்தாரு, ஒரு 5 வாட்டி சிஎம் இருந்தாருன்னா அந்த வயசு வரும்போது, உதிச்சு வரும்போது கண்டிப்பா பிஎம் ஆக சான்ஸ் இருக்கு. எடுத்த உடனே ஒரு பிஎம் ஆக எப்படி? எடுத்த உடனே யாரும் சொல்லல அப்படி, அவரு ஆசைப்படல. அது மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி விளையும் பெயர் முளையிலேங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு அவங்க யாரும், எல்லாரும் ஆசைப்படுறாங்க, இவ்வளவு நல்ல மனுஷன் ஏன் பிஎம் வரக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி அதனால அவரே ஆசைப்படல. பட் டெல்லி டெல்லி வந்து அவரை யூஸ் பண்ணிப்பாங்கிறது தான் என்னோட ஃபீலிங். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 2027 எலெக்ஷன் வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ண பார்க்கணும். இப்போ அடுத்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை சும்மா இருக்க முடியாது. அதனால டெஃபினட்டா இங்க எங்கேயாவது கண்டெஸ்ட் பண்ணி எம்எல்ஏ சீட்ல கட்டாயமா கண்டெஸ்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், அப்படி கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா அதுல வந்து விட்டு கொடுக்கறது, ஷேரிங்கு, கன்வின்ஸ் பண்றது, இது எல்லாமே அவருக்கு
அவருக்கு இப்ப நிர்மலா சீதாராமனுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல அத்துப்படி. அதனால ஒரு டீம். அது மட்டும் இல்ல, இங்க பிஜேபியில எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டுல தேர் ஆல் குட் நாலேஜபிள். அப்புறம் அந்த ஈகோலாம் இல்லை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க பேரெல்லாம் சரியா தெரியல, நான் வீடியோல பார்த்ததுனால. மதுரை பேராசிரியர் அவர்கள்லாம் பிரமாதமான நாலேஜ். அதனால அண்ணாமலை தலைமையில கூட்டணி அமையும். இப்போ ஏன் நான் அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலை திரும்ப பிஜேபி தலைமையிலன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு 10 சீட்டு போதுங்கயா, மீதி எல்லாம் உங்களுக்கு வச்சு பிரிச்சு போன்னு அவங்க ஆரம்பிக்கலாம். அதை எடப்பாடி சொல்ல முடியாது, உண்மைதான். விஜயும் சொல்ல முடியாது, உண்மைதான். அந்த பார்ட்னர்ஷிப் அண்ணாமலை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இலக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது, இலக்கணத்துக்கு ஒண்ணும் கிடையாது. அதைத்தான் திரும்ப சொல்றேன். சீட் ஷேரிங்கும் இருக்கு, ஓட் ஷேரிங்கும் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஓரளவுக்கு கணிசமாவே இருக்கு பாஜக பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு, இப்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி. இப்ப தம்பிங் மெஜாரிட்டி இல்லாம இப்ப 232ல ஒரு 100 சீட்டு, 100 இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 100 சீட்டை பிடிச்சா கூட ஒரு தம்பிங் குரல் கூட எதிர்கட்சியோட வர வாய்ப்பு இருக்கு. தட் வில் கண்ட்ரோல் அண்ட் வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு பலமான வாட்ச் டாக், ஒரு பிரேக் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதுவே நல்லது தானே. பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கணும். அதாவது வின் வின் ஸ்டேஜ்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட காலடியில போயிடக்கூடாது. அதே மாதிரி எதிர்கட்சியும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல இப்ப அவங்க 132, இவர் ஒரு 100 அப்படின்னு இருந்தா பலமான எதிர்கட்சியாவது இருந்துட்டு போட்டோம். அதுல இருந்து ஃபர்தரா 2 விதத்துல யார் நல்லா சர்வீஸ் பண்றாங்கிறத நோக்கி அடுத்த ஆட்சி அதை நோக்கி நகரும். உண்மைதான் சார். ஆனா திமுக ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. லைக் எப்படின்னா, இன்னும் எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு இந்த கூட்டணி வார்த்தைகள் அவசியமா? அதிமுக கூட யார் சேருவா, விஜய் கூட யார் சேருவா, பாஜக கூட்டணி தக்க வச்சுக்க மாட்டாங்களா, திமுகவோட கூட்டணி உடையுமா? இந்த ஒரு நெரட்டிவ் மக்கள் மீடியா முன்னாடியே செட் பண்றாங்க. திமுக அவங்க செய்யற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்போ வெளிப்புறமா நிறைய தவறுகள் திமுக மேல ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காவே இருக்கு மக்கள் மத்தியில. அந்த தவறுகள்லாம் மீடியா கிட்ட மக்கள் கிட்ட மைண்ட் ஏறக்கூடாதுன்னு சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு கூட்டணி கேம்லிங் பண்றாங்களோ, மக்கள் மத்தியில நேரட்டிவ் செட் பண்றாங்களோ. என்ன மாதிரி? இவங்க கூட யார் கூட்டணி, அவங்க கூட யார் கூட்டணி, அது ஒரு குழப்பம். ஒரு வருஷம் மேல இருக்கு எலெக்ஷன் வரதுக்கு. அதுக்குள்ள இதை பத்தி பேச அவசியம் இருக்கா எல்லாருக்கும், மேல கட்சிக்குமே? இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி தானங்க. ஒரு ஆங்ஸைட்டி, என்ன நடக்கும் ஏது நடக்கும். ஏன்னா அரசியல் என்பது நம்ம ஒவ்வொரு வாழ்நாள்ல நம்ம ஒரு நாளை நகட்டுறோம் அப்படின்னா அந்த அரசியல் இல்லாம நகட்ட முடியாது. உண்மைதான். அதனால எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. அப்போ அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. யார் வரப்போறா. அது ஏன்னா நீங்க எப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒண்ணு நான் என்னோட நண்பர்கிட்ட சொல்லிட்டேன், 40 அவங்களுக்கு தான் பண்ணு. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி தானே. ஆங்ஸைட்டி. ரொம்ப நன்றி சார், கருத்துக்களை பகிர்ந்து.